தென் கொரியாவின் முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடு பாதையில் இருந்து விலகிச் சென்ற விமானமானது விபத்தில் சிக்கியது. புதுமைப்பெண் திட்டத்தின் விரிவாக்கம் தூத்துக்குடியில் இன்று முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் இனி மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஸ்பேடிக்ஸ் இ ஸ்பேடிக்ஸ் பி ஆகிய 2 விண்கலன்கள் பிஎஸ்எல்வி 60 வாயிலாக இன்று விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. தேசத்தின் குடிமக்களை அரசமைப்புச் சட்ட பாரம்பரியத்துடன் இணைப்பதற்காக கான்ஸ்டிடியூஷன் 75.com என்ற இணையதளமானது தொடங்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் நக்சல்களால் பாதிக்கப்பட்ட பஸ்தர் பகுதியில் முதல் முறையாக பஸ்தர் ஒலிம்பிக் போட்டி அண்மையில் நடத்தி முடிக்கப்பட்டது. ஜனவரியில் புதிய தொழில்நுட்பத்தில் உருவான புதிய பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட உள்ளது. ஜனவரி 1914 பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து முதல் முறையாக தொடங்கியது. இந்தியாவில் முதல் முறையாக உலக ஒளி பொழுதுபோக்கு மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜில் 13 முதல் 26ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு மகா கும்பா மேளா நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி வாகை சூடி வரலாறு படைத்தார். மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக புல்லட் ரயிலை CR-45 சீனா அறிமுகம் செய்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.